சிண்டு பேபி குயின் சேனல். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அம்மா பறவையும் குட்டி பறவையும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பறந்துட்டு போகும்போது பயங்கரமான காற்று வீசிச்சான். அப்போ அந்த குட்டி பறவையால் பறக்கவே முடியலையாம். அப்போது அந்த அம்மா பறவை உன்னால் முடியும் வாச்சல்லோன்னு கூப்பிட்டே இருந்துச்சான். அந்த குட்டி பறவை காற்றுல பறந்து பறந்து ஒரு இடத்துல வீந்துச்சான். அதுக்கு அம்மா பறவை என்னோட குழந்தை எங்கே போயிடுச்சின்னு தெரியலன்னு அழுந்துகிட்டே இருந்துச்சான். அப்போ குட்டி பறவையை தேடி தேடி அதுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ குட்டி பறவை ஒரு இருட்டான இடத்துல ஒரு காஞ்ச மரத்தில் உக்காந்துட்டு அழுந்துட்டு இருந்துச்சான். எங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலையே, நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியலேன்ட்டு அழுந்துட்டு இருக்கும்போது அந்த பறவை அழுந்துக்கிட்டே இருந்துச்சான். நான் எங்கே இருக்கிறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா தான் தூரத்தில் ஒரு வீடு தெரிஞ்சிச்சான். அந்த வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு எங்கேயாச்சும் படுக்க இடம் கிடைக்கும்னு நினச்சி அது போய் அந்த கதவை தட்டுச்சான். அப்போ உள்ளே படுத்துட்டு போகிறா, யார் அது இவ்வளோ நேரத்துக்கு தட்டுறதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு பார்த்துச்சான். அப்போது நான் இந்த மாதிரி காற்றுல அடிச்சுட்டு வந்துட்டேன். இருக்கு இங்கே சுற்றி பார்க்கும் இருட்டாக பயமாக இருக்குது. எனக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டில் படுக்க எனக்கு இடம் கொடுங்க. என்னை சுற்றி இருட்டாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த பறவை சுற்றி முற்றி பார்த்தா இருட்டாக இருந்துச்சான், யாரும் இல்லைன்னுட்டு சரி கண்ணா இன்னைக்கு என் வீட்டில் படுத்துக்கவா சொல்லிட்டு பயப்படாத, காலையில் உங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி நம்ம போகலாம் வா, இன்னைக்கு இங்கே படுத்துக்க சொல்லிட்டு அது தன்னுடைய வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போச்சான். அங்கே போய் படுக்க வச்சுட்டு நீ கவலைப்படாமல் தூங்கு, காலையில் போய் நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு படுக்க வச்சிச்சான். காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா எங்கன்னு தேடி போகும்போது அந்த அம்மா பறவை இருக்கிறத பார்த்துட்டு ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிச்சான். அப்போது அந்த புறா சொல்லிச்சான், இங்கே பாருமா, நீ குழந்தைய உஷாராக பார்த்துக்கணும். என் குழந்தைய இப்படித்தான் ஒரு தடவை காதில் அடிச்சுட்டு போயிடுச்சு சொல்லிச்சான். அதுக்கு அந்த குட்டி பறவை நீங்கள் கவலைப்படாதீங்க, நானும் உனக்கு பொண்ணு மாதிரி தான் சொல்லிச்சான். அதுக்கு அந்த பறவை ஆனந்த கண்ணீரில் அழுந்துட்டு, கண்ணா நீ இனிமேல் உஷாராக இரு, எங்கேயும் போகாத, அம்மா கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் உன்னை அப்பப்போ பார்த்துக்கினேன் சொல்லிட்டு இருந்துச்சான். அதுக்கு அந்த அம்மா பறவையும் நீங்கள் இனிமேல் போகணும்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டாங்களாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.